சாச்சனாவோட தப்பு கணக்கு வந்து ஏறிட்டே போகுது. இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கப்பு, அதாவது நேற்று ராத்திரி அதில் ஒரு கிரேவி எடுத்து வச்சு, நான் இது மார்னிங் சாப்பிட்டுக்குவேன், எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு கப்பு டீ குடிக்கிற கப்பில் ஒரு கிரேவி எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த கிரேவி எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை கழுவி வச்சுடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கழுவி வைக்கலை. அப்போ போயிட்டாங்க. சரின்னு சொல்லி ராயன் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ கழுவி வைக்கல. திரும்ப மத்தியானம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ கழுவ வந்திருக்காங்க. அப்போ ஏதோ சிக்கன் யாரோ வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சிக்கன் ஸ்மெல் அவங்களுக்கு பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கன் ஸ்மெல் தாங்க முடியாதுங்கிறதுனால அப்பவும் கழுவி வைக்கல. அதுக்கப்புறமா விஜய் விஷாலுக்கு அந்த கப்பு மத்தியானம் வந்து ஒரு 2 மணி அந்த டைமில் வந்து கப்பு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து என்னென்னா அந்த கப்பு வேணும்னு கேட்டிருக்காரு. விஜய் விஷால் மற்ற கப்ஸ் எல்லாம் கழுவிருக்காரு, இந்த கப்பை கழுவலை. அதுதான் நிறைய பேருக்கு தப்பாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். என்னென்னா சாச்சனா மேலே வேணும்னு டார்கெட் பண்ணுறாங்க. எல்லா கப்பையும் கழுவின விஜய் விஷாலுக்கு இந்த கப்பை கழுவ முடியாதா? ராயன் வந்து வேணும்னு வெஞ்சன்ஸ் வச்சு சாச்சனாவை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. மற்ற கப்பெல்லாம் டீ காஃபி பால் குடித்த கப்பு. இந்த கப்பு வந்து ஒரு கிரேவி அழுக்கு பிடிச்சி ஒட்டி போய் இருந்திருக்கு. ஸோ அதை அவங்க தான் கழுவணும், அது அவங்களோட டியூட்டி. மத்தியானம் இடையில வெசல் வாஷிங்கும் பண்ணியிருக்காங்க. அப்பவும் இவங்க இதை கழுவுறதுக்கு மடிச்சுட்டு, ஏன்னா அது வந்து ஒட்டி போய் இருக்கும் இல்லையா, அதை கழுவுறதுக்கு மடிச்சுட்டு சாச்சனா கழுவாமல் வச்சுருக்குறாங்க. ஸோ அப்புறம் கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரயன் வந்து கூப்பிடும்போது நீங்கள் போங்க நான் கழுவுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கூல் லூஸ் பண்ணது சாச்சனா தான். சாச்சனா வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே காரணத்துக்காக சாச்சனா பண்ணுறது எல்லாமே கரெக்ட் ஆகிடாது அந்த இடத்துல. அப்போ சாச்சனா எப்படி சொல்கிறாங்க, அப்போ ரயன் வந்து திரும்பவும் கூப்பிட்ட பிறகு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கப்பை கழுவி வைக்கிறாங்க. கழுவி வச்சுட்டும் ரயன்கிட்ட போய் பேச போகிறாங்க. நீங்கள் போய் இது பண்ணீங்க எதுக்கு, நானே வந்து கழுவி வைக்க மாட்டானான்னு போயிட்டு சாச்சனா தான் பேச போகிறாங்க. ரயன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ கழுவி வைக்கணும், நான் 2 வாட்டி கூப்பிட்டேன், அப்போ உங்கள் டோன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரயன் சொல்கிறாரு. அதுக்கு சாச்சனா உங்கள் டோனு தான் சரியில்லை, உங்கள் டோன் சரியில்லை, அதனால தான் நான் அப்படி பேசினேன். சாச்சனா சண்டை போட்டுட்டு ரயன் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு போகிறாங்க. அப்போ ரயன் சொல்கிறாரு, இப்போவே தெரியுது உங்கள் மேனர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரயன் சொல்கிறாரு. உடனே சாச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, கான்வர்சேஷன் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. திரும்ப வரும்போது முத்துக்குமரன் என்னன்னா அந்த இடத்த சண்டை தீர்த்து வைக்கிறதுக்கு அவர் வராரு, சாச்சனாக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வராரு. அப்போ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஜய் சேதுபதி வாய்ஸ்லேயே சொல்கிறார், ஜி இந்த கப்பை ஃபஸ்ட்டே கழுவி வச்சுருந்தா, உன்னோட கப்பை முதலே நீ கழுவி வச்சுருந்தா தப்பு, ஒன்றுமே பிரச்சனை இருந்திருக்காது, கழுவி வைக்காதது உங்களோட தப்பு, அட் த சேம் டைம் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டது உங்களோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரயனை சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல சாச்சனா தான் வந்து சொல்லியிருப்பாங்க ரயன்கிட்ட. அதை பற்றி யாரும் அதை பற்றி பேசலை, அதோடய முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ரயன் வந்துட்டு அது எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்கிறாங்க, இப்படி பண்ணிட்டா அப்படின்ட்டு. முத்துக்குமரன் தனியாக கூப்பிட்டுட்டு சாச்சனாவை இது பண்ணி அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ இப்படி பண்ணது தப்புன்னு. சாச்சனாவோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப தப்பாக இருந்துச்சு. நிறைய முத்துக்குமரன் ஃபேன்ஸோட சப்போர்ட் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால அவங்க பண்ணுற தப்பு எல்லாமே கரெக்டாக ஆகிடாது. அவங்க வந்து அந்த சப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம எல்லா தப்பும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி தீபக் அண்ணாக்கும் சாச்சனாக்கும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது சின்ன பொண்ணு யங் கேர்ள், அவங்க நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம், பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை. பட் அதில் கான்சென்ட்ரேட்டே பண்ணலை. ஃபுல் டைம் வந்து ஜாக்லின் கிட்டேயும் சௌந்தர்யா கிட்டேயுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி, மெயினாக ஜாக்லின் கிட்டேயே கான்சென்ட்ரேட் பண்ணி ஜாக்லின் அடிக்கிறதுலேயே யோசிச்சுட்டு இருந்தனால டான்ஸ் ஸ்டெப்ஸ் எதுவுமே யோசிக்கல. அந்த நீலாம்பரி ரோலை அவங்க கொஞ்சம் கூட ஜஸ்டிஃபை பண்ணல. இதனால் என்னாச்சுன்னா தீபக் அண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸும் பிலோ பாரா ஆக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவரோட ஏஜுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.